திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மூடப்பட்ட கோவிலை திறக்க கோரி கிராம மக்கள் ஒன்று திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியவாழவாடி கிராமத்தில் மாரியம்மன், உச்சி மாகாளியம்மன் உள்ளிட்ட தெய்வங்கள் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றன. இந்த கோவிலில் நன்கொடையின் வரவு செலவு கணக்கை ஒப்படைக்காமல் கோவில் பூஜை நேரத்தை சிலர் தங்கள் விருப்பத்திற்கு மாற்றி அமைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த நபர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் கோவிலை பூட்டி வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனால் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் அவதி அடைந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் கோவில் முன்பு திரண்ட கிராம மக்கள் கோவிலை மீண்டும் திறக்க கோரி வலியுறுத்தினர். இந்த ஜனங்கள்லாம் தேங்காய் பழத்தோடு வந்து சாமி கும்பிட வந்தால் அது சாமி கும்பிடுறது குடமாட்டோம்னு சொல்லி எல்லாம் தடுக்கிறாங்க. அப்புறம் கோயிலை பூட்டி சாவி வந்து ஆர்ஐ கிட்ட ஒப்படைச்சு ஆர்ஐ மூலியமாக இப்போ சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போ தனி காவல் ஆய்வாளர் இருந்து இந்த வேலையை செஞ்சுருக்குது. ஆகவே இந்த சாவி என்பது வந்து ஏற்கனவே 40 ஆண்டு காலம் இந்த கோயில் நிர்வாகம் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஊர் நாயக்கர் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த குழுவிடம் வந்து சாவி கொடுக்கணும். இந்த ஊர் 10,000 பேர் வாழக்கூடிய ஜனங்க எல்லாரும் எப்பவும் போல வந்து சாமி கும்பிடுறதுக்கு அனுமதிக்கணும்.